தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஆனி மாதம், ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? நவ கிரகங்கள், ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்துருக்கின்றன. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகத்தில் பயிற்சி ஆகின்றார். களத்திரக்காரர்கள் சுக்கிரனும் அதே கடகத்துக்கு பயிற்சி ஆகின்றார்கள். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிலையில் இருந்து சற்று மாறுபட்டாலும் கூட முழுமையான பலனை தந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு இடையில பாத்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய பார்வையும் இல்லை. சனியோ பாத சனி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலத்தை எந்த விதமான பலனை பெறுவது என்று குழம்பிய ஒரு நிலையில அருமையான ஒரு தீர்வு தான் சொல்லி பிரசன்னம். அதே நேரத்துல சனி எவ்வாறு இருக்கின்றார், இல்ல களத்திரக்காரர்கள் என்ன விதமான தாக்கத்தை தரப்போகின்றார்? அதாவது குருவினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கு விழுது, மீனத்துக்கு விழுது, இடையில பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு இல்லாட்டாலும் கூட எந்த வித தாக்கத்தை தரப்போகிறார் பார்ப்போமா? கும்பராசி அன்பர்களே, சில கிரகங்களுடைய இருப்பை வைத்தே இந்த மாதம் நான் சொல்ல போறேன். ஏன்னா ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை. நவ கிரகங்களும் பாத்தீங்கன்னா அதாவது திசையில நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நாம இந்த மாத ராசி பலனை சந்திக்க போகின்றோம். ஆணி மாதம் சனியை பொறுத்தவரை, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2ல் இருக்கிறார். பாத சனி நடக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சில புதிய மாற்றங்களை தருவார். யாரு? சனி பகவான் நல்ல மாற்றங்களை தருவார், கவலைப்பட வேண்டாம். அந்த மாற்றம் எதுல இருக்கும்? மனசுல. ஒரு மனிதனுடைய மாற்றம், நல்ல மாற்றம் ஒருத்தர் எதுல வரணும்னா 2ல வரணுங்க. இன்னும் வாழ்க்கையில வரணும், இல்லைன்னா தொழில வரணும். அந்த வகையை 2 மாற்றங்களை, தொழிலையும் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலையே, புதிய மாற்றங்களை தரக்கூடிய சூழ்நிலையே சனி பகவான் கும்பராசிக்கு தரப்போகின்ற இந்த மாதம் முழுவதும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 2ல சனி இருப்பதனால பேச்சில நிதானமும் பொறுமையும் வேணும். அதைத்தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி சோழி பிரசனத்தில். 2ல சனிங்கிறது நாக்குல சனிமாங்க. நீங்க பேசுற வாட்சி நல்லதே சொன்னா கூட அது உங்களுக்கு எதிராக திரும்பும். தம்பி இப்படி இருந்தா போதுன்னா உன் வேலை என்ன? பெற்ற பிள்ளையாகினா இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியாக இருந்தாலும் கூட இந்த 2ல சனி வந்துட்டா நாக்குல சனிமாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். சும்மா சோழி பிரசனம் சொல்றேன், மாதராசி பலன் சொல்றேன், அதெல்லாம் சொல்றதை விட சில தாக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். நமக்கு நன்மை வராட்டாலும் கூட கெடுபலன் இல்லாமல் இருந்து விட்டால் போதும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. குறிப்பா கும்பராசி இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும். காரணம் என்னன்னா, நான் 2ல சனி இருப்பதனால பேச்சில நிதானமும் பொறுமையும் அவசியம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியில ராகு யோகக்காரகன். குறிப்பா சொல்ல போனா தனஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும். செலவு வருங்க. அது இந்த செலவு பாத்தீங்கன்னா சுப செலவுகளாகும். இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. விரைய செலவை மட்டுமே சந்தித்திருப்பார்கள். அதீத ஆசையின் காரணமாக திருமணம், கடன் வாங்கி திருமணம், வீடு கட்டுவீங்க, ஆசையின் காரணமாக ஆடம்பரமாக கட்டி வாழ்நாள் முழுவதும் கடனாகத்திலே தள்ளிவிடும். ஆக பாருங்களேன், இந்த கும்பராசிக்கு இந்த மாதத்தை, ஆணி மாதத்துல விரைய செலவுகளை அத்தனையுமே சுப செலவுகளாகவே இருக்கும். சுப செலவுகளாகவே கிரகங்கள் அமைத்து தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா பணிகளில உற்சாகத்தை ஏற்படுத்தும். குறிப்பா பாத்தீங்கன்னா ராகு தனஸ்தானத்துல சனி, இந்த 2 பேரும் சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல மாற்றம் தரும், கவலைப்பட வேண்டாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல புதிய வேலைக்கு முயற்சி பெறுகின்றவர்களுக்கும், சில இருக்கின்ற வேலை அவர்கள் நல்லா இல்லை, மனதுக்கோ பொருளாதாரத்துக்கோ சரியாக அமையவில்லை, புதிய முயற்சி எடுக்கலாமா என தயங்கி இருப்பீங்கள, நல்ல முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி முழுமையான பலனை தரும். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வெளிநாடு சில நல்ல வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக அமையும். குடும்பத்துல வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு. கிரக நிலைகள் அனுகூலமாக அமைந்துள்ளன. மற்ற கிரகங்கள் அனுகூலம். ஒரே ஒரு கிரகம் சனி பகவான் மட்டுமே சாதகமாக இல்லை. அதே நேரம் கூட அவர் ஜாதகமாக இல்லாவிட்டாலும் சில புதிய மாற்றங்களை தருவார். யாரோட சேர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் குருவோட சேர்ந்து. அந்த வகையில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா
மகரத்துக்கு படுகிறது, மீனத்துக்கு படுகின்றது, நடுவில் இருக்கின்ற கும்பம் பரவிட்டாலும், தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவினுடைய அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். அதே நேரத்தில் கிரக நிலைகள் அனுகூலமாக அமைகின்ற ஒரு சூழ்நிலையை களத்திரக்காரர்கள் சுக்கிரனே அமைத்து தருவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில உற்சாகத்தை ஏற்படுத்தும். குறிப்பா பாத்தீங்கன்னா பண பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. களத்திரக்காரர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால பல நன்மைகள் கிடைக்கும். இந்த ரெண்டு பேருங்க, களத்திரக்காரனும் சரி, பூமிகாரகன், ரத்தகாரகன், அரசு துறையில் அமைந்து அழகு பார்க்கின்றவன், சகோதரர்களை கணக்காரன், சகோதர சகோதரி மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடு முறை, நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய சொல், தீராத பழி, வேண்டாத பழி, தேவையில்லாத பழியை சந்தித்து நிம்மதி குலைந்து தடுமாறி உங்க வாழ்க்கையில அந்த பழி பாவங்கள் நீக்கும். காரணம் செவ்வாய். அந்த வகையில பார்க்க அரசு துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருந்து விடுங்கள். பேச்சில கவனமாக இருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது சிறப்பு. இல்லை என்றால் சில சங்கடங்களை தருகின்ற சூழ்நிலை கிரகங்கள் அமைகின்றன. குறிப்பா பார்த்தீங்கன்னா களத்திரக்காரர் சுக்கிரனும் செவ்வாய், இந்த ரெண்டு பேருமே இந்த மாதம் முழுவதும் அற்புதமான யோக பலன்களை தரக்கூடியவர். குரு தராதத, தேவகுரு தராத, பிரகஸ்பதி தராதத, களத்திரக்காரர்கள் சுக்கிரன், அசுரகுரு சுக்கிரன் செவ்வாயோடு தருகின்ற வீடு கட்டுகின்ற ஒரு நல்ல நிலைமை, ஒரு அடி மண்ணாது வாங்குகின்ற ஒரு நிலைமை, அந்த நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். அதே செல்வாக்கு அதிகரிக்கும், தசாபுத்திகள் சுபபலம் பெற்று பிறக்கும், சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டும். அறிமுகம் இல்லாத மனிதர்களாக நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் ஆதிக்கத்துல அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அதே நேரம் தெய்வ பலத்தை நீங்கள் துணையாக வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்றதான் செவ்வாய் என்று சொல்கின்றேன் அல்லவா. களத்திரக்காரன் சுக்கிரன் என்று சொல்கின்றனவா. மற்ற கிரகங்கள் தர முடியாததை, தர மறுப்பதை, தர தடுப்பதை இந்த இரண்டு கிரகங்களும் தருவதனால திருத்தணி சென்று முருகபெருமானை மடிமுடிய வழிபாடு செய்யும். அருகனுடைய முருகன் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்க. சின்னதா வெள்ளியில வேல் வாங்கி அந்த வீட்டுல வச்சிருந்து ஒரு 3 செவ்வாய்க்கிழமை பூஜை செய்து இந்த மாதம் ஆனி மாதம் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் உண்டியில் அது போடுங்க. வெள்ளி வேல். திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் சென்று சனி பகவான் இல்லையா, பாதசனி அல்லவா, அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள். அங்கே இருக்கின்ற சர்வேஸ்வரருடைய மனமுருக வழிபாடு பண்ணுங்கள். எலுமிச்சம்பழ மாலை சாத்தியோ, அரளிப்பூ மாலை சாத்தியோ வழிபாடு செய்யுங்கள். அற்புதமான யோக பலனை தரக்கூடிய நல்ல மாற்றம் தானே. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இந்த சோழி பிரச அனுபவத்துல நல்ல தசாபுத்தி பாருங்க. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு உங்க பேரு, எனக்கு இந்த தசை விளக்குது, இந்த புத்தி விளக்குது சுவாமி சொல்லுங்க. ஒருவரி பதிலை தருகிறேன். அருமையான மாதம், கவலையே படாதீர்கள். கடந்த மாத கசப்புகளை எல்லாம் மறந்து நிகழ்கிற இடத்துல நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் கும்பராசிக்கு